Hi friends, welcome to SP Audios Tamil. இனி நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்ன அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு ஸ்பீக்கரை பாக்ஸ்ல வச்சு எப்படி ஃபிட் பண்றது அப்படிங்கறத நீங்க பேசிக்கா வந்து பார்க்க போறோம். சோ நம்ம சேனல்ல ஆடியோ பத்தின வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய போட்டு வரோம். ஆம்பிளிஃபையர், ஸ்பீக்கர் அந்த மாதிரி. சோ இன்னைக்கு ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் ஒரு பாக்ஸ்ல ஒரு ஸ்பீக்கர் வாங்கி எப்படி நம்ம வந்து ஃபிட் பண்றது, எப்படி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி சோ சவுண்டுக்காக எப்படி வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு வந்து பேசிக்கா வந்து பார்க்க போறீங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல. ஒரு சிலர் போறாங்க கடையில போயிட்டு பாக்ஸ் அங்கேயே அசெம்பிள் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்குறாங்க. பட் அங்க கடையிலே அசெம்பிள் பண்ற இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்க்ரூ வந்து போட மாட்டாங்க. அந்த மாதிரி டியூட்ரு இல்லை ஸ்பீக்கராக இருக்கட்டும் ஸோ நம்ம கேட்குற அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தர மாட்டாங்க சின்ன சின்ன லோக்கல் கடைகள்லாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல் நம்மளே வாங்கி எப்படி ஒரு பாக்ஸ் ஒரு தரமான ஸ்பீக்கர் பாக்ஸ் எப்படி அசெம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன மெட்டீரியல் தேவை இதை அசெம்பிள் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஒன்று வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஓன் அசெம்பிளிங்கில் பண்ணுது. ஸோ பிளேவுட் எடுத்து ஆரஞ்சு பிளேவுட் கட் பண்ணி ஸோ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இது எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு தேட்டர் செட்டப்பில் வீட்டில் வந்து பாக்ஸ் ரெடி பண்ணணும் வைக்கணும் அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். ஸோ இது நீங்கள் செவுத்து இந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பக்கமாக இப்போ இது தூக்கி அப்பில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தொங்கின மாதிரி இருக்கும். ஸோ சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக வரும். நீங்கள் தேட்டர்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ்லாம் இந்த மாதிரி பிளேவுட்டில் செஞ்சு போட்டுருக்க மாட்டாங்க. அதுக்கும் தனி பிளேவுட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்தது இந்த பிளேவுட்டில் செய்யறதுக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ஓன் மேக்கிங்கில் செஞ்சு ஸோ சென்டரில் நம்மளோட ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் வைக்கிறதுக்கான ஹோல்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஹோல்ஸு. ஸோ உள்ளே வர சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடைப்பு இல்லாமல் வெளியில் வரணும் கிளியராக அப்படின்றதாக இந்த சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டு வரும். ஸோ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயருக்காக ஒரு ஹோல்ஸ் வந்து எடுத்துக்கணும், ஒயர் அவுட்புட் எடுக்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து அடுத்தது என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும். ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி டேட் படி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லா பிராண்டுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஒரு சில பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ஸ்பீக்கரில் ஃபேமஸாகவே போய்கின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவார்டு டைன்டி அதெல்லாம் பார்த்துக்கிங்க அப்படின்னா இன்றைக்குமே ஒரு தரமான ஸ்பீக்கராக இருக்கும். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா புல்ஸ்டோன் அப்படிங்கிற பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பீக்கராக இருக்கட்டும் இல்லை சப்வூஃபராக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக வந்து கொடுத்துன்னு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 inch ஊஃபர் ஸ்பீக்கர் இது. ஸோ நல்ல குவாலிட்டி சைடு பொறுத்த வரைக்கும் புல்ஸ்டோனில் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஒரு ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்கான ப்ரைஸ் ஒரு நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸில் குவாலிட்டி நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் புல்ஸ்டோனு. ஸோ இதோட அதிகமாக இருக்குது குவாலிட்டி, பட் காஸ்ட் வந்து அதிகமாக போகும். ஸோ இந்த பிராண்ட் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 380 ரூபா 6 inch ஓஃபர் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வருது 380 ரூபா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம 2 பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசெம்பிள் பண்ணி வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.1 வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே புல்ஸ்டோன் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இந்த டியூட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான டியூட்டர் தான். சவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்லா கிளியராக வரும். அதாவது அந்த சலுக்கு சவுண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிளியராக இருக்கும். ஸோ படம்லாம் பார்க்குறீங்க 5.1 போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அருமையான ஒரு ஆடியோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா புல்ஸ்டோன் ஸ்பீக்கர் அண்ட் டியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரை பாக்ஸ் போட்டு வச்சு ஃபிட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 inch ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அப்படின்னும் போது 4 8 ஒரு 11 ஸ்க்ரூ வந்து மொத்தமாக வந்து தேவைப்படும் ஒரு ஸ்பீக்கருக்கு. ஸோ 11 ஸ்க்ரூ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டருக்கு வைக்கிற கெப்பாசிட்டர்னு சொல்லலாம் இது. ஸோ இதோட மாடல் நம்பர் வந்து பாருங்கள் இப்போ. ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டரோட இந்த மாடல் நம்பர் வந்து பார்த்துங்க. இந்த கெப்பாசிட்டர் என்னன்னு தெரியல, டியூட்டருக்கு வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் பெருசாக ஆடியோ பற்றி இன்னும் கற்றுக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கின்னு இருக்கேன். ஸோ நான் கற்றுக்கிற விஷயத்த உங்களுக்கும் சொல்லித்தரணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தந்துன்னு இருக்கேன். ஸோ இது மாடல் நம்பர் பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டியூட்டரில் ப்ளஸ் லைன் கொடுப்போம். அந்த ப்ளஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் இதில் கொடுத்து இன்னொரு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் எடுத்து தான் நீங்கள் டியூட்டில் வந்து கொடுக்கணும். ஸோ எதற்காக அப்படின்னும் போது உங்களுக்கு ஆம்பிளிஃபையர்லேருந்து வர அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டர் வந்து எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக வந்து கொடுக்கும். ஸோ அதிக பவர் போய்ட்டு டியூட்டர் வந்து புகை வராமல் இருக்கிறதுக்கு இந்த இது கெப்பாசிட்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டாகணும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டியூட்டர் 2 வந்து எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்பீக்கர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தேவைப்படும். ஸோ இவ்வளோ தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் அசெம்பிள் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல். ஸோ இப்போ நம்ம இது எப்படி வந்து ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஃபிட் பண்ணுறதுக்கு மிஷினரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ட்ரில் மிஷின் ஒன்று தேவைப்படும். சப்போஸ் உங்களோட ட்ரில் மிஷின் இல்லை அப்படின்னா நார்மலாக ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது, திருப்பி இருக்கும். அந்த திருப்பி வச்சா நீங்கள் வந்து டைட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? மிஷின் போட்டிங்கன்னா ஈஸி.
ஸ்க்ரூ டிரைவர் வச்சு பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அழுத்தி போடணும், அவ்வளோதான். மற்றபடி அந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ இப்போ எப்படி இந்த பாக்ஸை இப்போ தேவையான மெட்டீரியல் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துறீங்க. ஸோ இப்போ அசம்பிளிங் எப்படி அப்படிங்கிறத இப்போ அடுத்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்ஸ் அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பாக்ஸில் ஸ்பீக்கர் எடுத்து எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைன் கொடுக்க போகிறீங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செவுத்தில் அட்டாச் பண்ணுற பாக்ஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒயர் ஹோல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இடிக்கும் செவுத்தில், ஏன்னா மட்டமாக உட்காராது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டாப் சைடில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் பாக்ஸ் ஸ்டாண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னால் பக்கம் தான் போடணும், ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தரையில் நிற்க வைக்க போகிறீங்க, பின்னால் பக்கம் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செவுத்து கூட அட்டாச் பண்ணுற பாக்ஸ். அதனால் நம்ம வந்து டாப் சைடு போட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் மிஷின் எடுத்துக்கங்க. உங்களுக்கு ட்ரில் மிஷின் இருந்தால் ட்ரில் மிஷின் போடலாம். ஸோ ட்ரில் மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஏதாச்சும் வச்சு பிளேவுட்டில் ஓட்ட போகிற மாதிரி பண்ணிங்க. இல்லை பாக்ஸ் செய்யறதுக்கு கொடுத்தீங்கன்னா அங்கேயே சொன்னீங்கன்னா போட்டு வச்சுருவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் போகிற அளவு மட்டும் ஓட்ட போடுங்க. அந்த ஹோல்ஸ் போகிறது பெருசாக இருக்கக்கூடாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். சப்போஸ் இங்கே வந்து பெருசாக இருந்துச்சு, ஹோல்ஸ் பெருசாகிடுச்சுன்னா அந்த ஒயர் போடும்போது அந்த வயலில் சவுண்டு வந்து ஒரு மாதிரி டருன்னு ஒரு வைப்ரேஷன் சவுண்டு வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே விட்டுக்கலாம். ஸோ கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஒயர். இந்த மாதிரி ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஒயர் வந்து போட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா ஸ்டைலாக இருக்கும், கொஞ்சம் லுக்காக இருக்கும் வீட்டில் போகிறீங்கன்னா. ஸோ இந்த ஒயர் எடுத்து நீங்கள் டாப் சைட்லேருந்து கீழே வந்து விட்டுக்கலாம். ஸோ கீழே சைடில் விட்டீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து வெளில வந்து எடுத்துக்கங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நீட்டமாக விட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை லைட்டாக வந்து பிரித்து இப்போ நம்ம ஸ்பீக்கர்லாம் வந்து சால்டிங் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உள்ளே வச்சு முடிச்சு போட்டுக்கலாம். ஏன்னா ஒயர் வந்து ரிட்டன் வந்து வெளியில் போயிடக்கூடாது, அதுக்காக முடிச்சு போட்டு மேல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் இந்த மாதிரி இழுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயரே பிடிச்சி தான் விட்டாலும் பாக்ஸ் வந்து கீழே வராது, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இது வந்து புல்ஸ்டோன் நல்ல பிராண்டட் ஸ்பீக்கர். ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்பீக்கர் எடுக்கும்போது வீட்டுக்கெலாம் போகிறீங்க 5.1 ரெடி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து வராது, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா புல்ஸ்டோனு 6 இன்ச் ஓஃபர் ஸ்பீக்கர் இது. ஸோ எந்த மாதிரி டிசைன் பண்ணி வராங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாருங்கள். மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கோட்டிங் வந்து கொடுத்துருவாங்க. ஃப்ரண்ட் சைடு பேப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வந்து இதுதான் வந்து 5.1 யூஸ் பண்ணிருக்கோம். ஆடியோ குவாலிட்டி தரமாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்பீக்கர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டர் வந்து சொல்லியிருந்தேன்ல, இதுவும் புல்ஸ்டோன் டியூட்டர் தான். இந்த டியூட்டர் எடுத்து இதையும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டியூட்டருக்கு சால்ட்ரிங் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெப்பாசிட்டர் ஒன்று நான் சொல்லியிருந்தேன், அந்த நம்பர் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எப்படி இதை சால்ட்ரிங் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ளே எங்கே தான் உட்கார போகுது. இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணிட்டு இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பிரித்து விட்டு நீங்கள் இதை வந்து கம்பி தேடுற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா டியூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லைன் வந்து நம்ம வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து இந்த மாதிரி வந்து டபுளாக பிரித்து சீவி வச்சுக்கோங்க. சால்ட்ரிங் மிஷின் உங்கள் எல்லாருக்கிட்டே இருக்கும். டெக்னீஷியனாக இருக்கிறீங்க அப்படின்னா சால்ட்ரிங் மிஷின் யூஸ் பண்ண கற்றுக்குங்க. அப்படி யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் அதை பற்றி நிறைய வீடியோ வந்து போட்டோம், அதை வச்சு நீங்கள் பார்த்து இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா சீவிட்டு இந்த ஈயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வச்சு எடுத்துங்க. அப்போ தான் சால்ட்ரிங் பிடிக்கும்போது நல்லா வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இது, ஓகேங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ட்விட்டர் இருக்கும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் 2 லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதிலே வந்து அந்த மாதிரி வந்து சால்டிங் வந்து வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் இதையும் வந்து எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இந்த டியூட்டரில் எது ப்ளஸ் எது மைனஸ் அப்படிங்கிறத பார்த்து அதில் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு சைடு வச்சு இப்படி வந்து பற்ற வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ எங்களா இப்போ டியூட்டரோட ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் வந்து பற்ற வச்சாச்சு. ஸோ அதில் மாரி கெப்பாசிட்டர்லேருந்து ஒரு பின் எடுத்து அங்கே வந்து பற்ற வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ளஸ் ஒயர் எடுத்து இந்த சைடில் வந்து சால்டிங் வந்து பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து ப்ளஸ் ஒயர் வச்சு சால்டிங் பண்ணுறோம். அடுத்தது மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டியூட்டரில் வந்து டேரெக்டாக வந்து கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அதுவும் அந்த மாதிரி வந்து சால்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸுக்கான லைனும் மைனஸ்க்கான லைனும் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டில் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டரை ப்ளஸ் மைனஸ் எதுவும் படாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வாரமாக வந்து தூக்கி விட்டுங்க. இது உள்ள பாக்ஸ் உள்ள போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இடிக்காமல் வந்து போகணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டியூட்டரோட ஹோல்ஸுக்குள்ளே விட்டுட்டு டியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. உங்களுக்கு தேவையான சைஸுக்கு வந்து வச்சுக்கோங்க. இதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பீக்கர் தான் நம்ம லைன் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஒயர் டேரெக்டாக ஒயர் வரும் பார்த்தீங்களா, அதுலேருந்து நீங்கள் ஈயத்தை வந்து லைட்டாக இது மாதிரி வச்சுக்கலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அது மாதிரி வச்சுக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் பார்த்து வைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அது மாற்றி வச்சாலுமே உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பாடும், எந்த ஒரு இதுவுமே வராது. பட் அந்த சைடு கொடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெளியிலேருந்து ஒரு லைன் எடுத்து டேரெக்டாக வந்து ஸ்பீக்கரில் வந்து கொடுத்தாச்சு. இப்போ டியூட் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இந்த டியூட் ஒயருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீக்கருக்கு எப்படி வந்து லைன் கொடுத்தீங்களோ அதே லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக வந்து கொடுத்துக்குங்க. இப்போ ஸ்பீக்கர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க சால்டிங் பண்ணுறதுக்கு. ஒன்று டியூட் இருக்குது, ஒன்று ஸ்பீக்கருக்கு. அதுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நேரத்தில் வச்சு சால்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டியூட்டரும் அசம்பிள் பண்ணியாச்சு, ஸ்பீக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைன் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் எடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ பாக்ஸ் கட் பண்ணுறதுலாம் நீங்கள் கட் பண்ணும்போது கரெக்டாக வந்து ப்ராப்பராக வச்சு கட் பண்ணணும். உங்களுக்கு சைஸுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா என்ன அப்படின்னு கட் பண்ணணும். ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் அசம்பிளிங். இது எதற்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வீட்டுக்கு தேட்டர் செட்டப்பில் பாக்ஸ் இருக்கணும், ஒரு மாதிரி டவுன் டைப்பில் இருக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த ஜாலி வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போகிற வலை, ஓகேங்களா, அந்த ஸ்பீக்கருக்கு மேலே போகிற வலை. ஸோ இந்த வலையை வச்சுட்டு இதில் வந்து ஸ்க்ரூ போட்டு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வலையை வச்சு நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரூ வந்து போட்டுடலாம். இந்த ஸ்க்ரூ போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரில் மிஷின் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ட்ரில் மிஷின் யூஸ் பண்ணி தான் ஸ்க்ரூ போட போகிறோம். உங்கள்கிட்ட ட்ரில் மிஷின் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் நார்மலாக ஸ்க்ரூ ட்ரைவர் திருப்பிலி இருக்கும்ல, இந்த திருப்பிலே வச்சு வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம், எல்லாத்துலேயுமே போடலாம். ஸோ ட்ரில் மிஷினால் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேலை சீக்கிரமாகும், அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து டியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் சைடு வர மாதிரி, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தெரியுற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு டியூட்டர் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு எதாவது ஷேக் ஆகுதான்னு பார்த்துக்குங்க, ஓகேங்களா. பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரூ வச்சு ஏற்றலாம். இந்த ஸ்க்ரூ ஏற்ற மாதிரி மிஷினில் போகிறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஸ்பீக்கரில் ஸ்க்ரூ ஏற்றுறீங்க அப்படின்னும் போது இந்த ஸ்க்ரூ வந்து மிஸ் ஆகி ஸ்பீக்கரோட பேப்பரில் கிழிச்சிச்சுன்னா உங்களுக்கு சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எரியும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடும்போது ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசித்து செஞ்சுட்டு மெதுவாக வந்து பண்ணணும். ஸோ எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் எதாவது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ பேசிக்லேருந்து நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் டைட் வச்சுருக்கிறேன். ஸோ பேலன்ஸ் சைட் டைட்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து ஸ்க்ரூ ட்ரைவர் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக கை டைட் வந்து வச்சுக்கலாம். ஸோ எதற்காக அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைட் வைக்கிறீங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான், ஓகேங்களா. ஓவர் டைட் வச்சிட்டிங்கன்னா உடஞ்சிடும் டப்புன்னு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கையில் டைட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டியூட்டர் வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா நெட் வந்து போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெட்டு போகிறதுக்கு ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, 4 ஹோல்ஸு. ஸோ அதில் ஏற்ற மாதிரி நீங்கள் நெட்டு வச்சு ஹோல்ஸ் வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்து நம்ம மேலே வந்து ஜாலி மாட்டிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த லெதரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீக்கரோட பேப்பர் கூட வந்து பார்த்திங்கன்னா எந்த இதுலையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பேஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து க்ளீனாக வந்து ஓரம் வர எடுத்து விட்ருங்க. ஸோ இதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வலை இருக்கும், இந்த வலையை எடுத்து ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூ போட்டு இப்போ டைட் வச்சுக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஸ்பீக்கர் பாக்ஸ் அசம்பிள் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்பிளாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருந்தால் தெரிஞ்சிங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. ஸோ நீ இது கடையில் போய் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அவங்க ஒரு பிராண்டு ஒரு மாதிரி வச்சு பண்ணி தருவாங்க. ஸோ நம்மளே ஒரு சுற்றி செய்யும்போது நல்ல குவாலிட்டியாக அந்த ஏற்ற மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து வெளியே வந்து எடுத்தாச்சு. ஸோ இங்கே ஒரு கிளாம்பு மாட்டிட்டு பேக் சைடில் ஒரு கிளாம்பு மாட்டி சோத்தில் தூக்கி அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு அப்படின்னா சவுண்டு குவாலிட்டி தரமாக வேறு மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் இதை டெஸ்டிங் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை டெஸ்ட் பண்ணி இந்த வீடியோவில் காட்ட போகிறது கிடையாது, ஓகேங்களா. ஏன்னா வீடியோவில் காட்ட ஆடியோலாம் போட்டோம் அப்படின்னா காப்பிரைட் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். அங்கே போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி ரெடி பண்ண இந்த ஸ்பீக்கரோட அந்த ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணிக்காம 2.1 ஆடியோ ஆம்பிளிஃபையர் போட்டு ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா உங்களோட கிளாரிட்டி வந்து கிடச்சிக்கும். ஸோ புல்ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிராண்டடான ஸ்பீக்கர். புல்ஸ்டோனில் எந்த மாதிரி ஸ்பீக்கர் வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட வந்து இருக்குது. சப் ஓஃபராக இருக்கட்டும், லெஸ் ஓஃபராக இருக்கட்டும், எது வேணாலும் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்பீக்கர் ஓஃபர் ஏதாச்சும் தேவை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாரிட்டி வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் நாங்கள் வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 2 பாக்ஸையும் எடுத்து டெஸ்டிங் எப்படி போகுது அப்படிங்கிறத முடிஞ்சால் இந்த வீடியோவோட கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் காப்பிரைட் சாங் ஒன்று போட்டு காமிக்கிறேன், ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இது இந்த மாதிரி வச்சு கேட்கறது கிடையாது. இதை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா செவத்தில் வச்சு அட்டாச் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா இந்த செவத்தில் தூக்கி இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா அப்படி கிராஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ தேட்டர் செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா
ஸ்பீக்கர் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்பீக்கரோட குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்படியே வந்து வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பாட் வந்து போடலாம். இந்த ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 2.1 ஒரு மீடியம் குவாலிட்டி ஆம்பிளிஃபையர் இது ஓகேங்களா. ஸோ ஆம்பிளிஃபையர் ஃபோட்டோ இருக்குது. 2 ஸ்பீக்கர் லெஃப்ட் ரைட்டு 2 ஸ்பீக்கரு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா புல்ஸ்டோனில் ஒரு சப்வூஃபர் 8 இன்ச் சப்வூஃபர் வச்சுருக்கிறோம் ஓகேங்களா. அதுதான் பேஸுக்காக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் ஸ்பீக்கர் 2 வச்சுருக்கிறோம். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ நம்ம யூடியூப்பில் இந்த வீடியோ போடுறதுனால நார்மல் இந்த சினிமா சாங்லாம் போட முடியாது ஓகேங்களா. NCA சாங் தான் போட முடியும். ஸோ இப்போ ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணி வச்சு இப்போ வால்யூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ ஸ்பீக்கரோட ஆடியோ குவாலிட்டி வந்து கேட்டிருப்பீங்க. நார்மலான அந்த NCA சாங் தான் யூடியூப்பில் வந்து போட்டுருந்தோம். காப்பிரைட் இல்லாத சாங்கு மியூசிக் ஓகேங்களா. சாங் கிடையாது. ஸோ சினிமா சாங்லாம் போட முடியாது. சினிமா சாங் கேட்கணும் அப்படின்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதோட ஆடியோ சாங் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு நீங்கள் கிளியராக வந்து கேட்டுக்கலாம். ஸோ யூடியூப்பில் நம்மளால ஃபுல்லாக வந்து போட முடியாது. ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் போட்ட வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கற்றுக்கினீங்க அப்படின்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோ ஆடியோ ரிலேட்டடான வீடியோ வந்து போட போகிறோம். ஸோ மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.